Hi friends, welcome back. Welcome to the next video in the creation of a front and top view of the cylinder. நம்ம போன 2 வீடியோ வந்து என்ன பார்த்திருப்போம்னா வந்து கிரியேஷன் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ஆஃப் பிரமிட் பார்த்திருப்போம். கிரியேஷன் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ஆஃப் பிரிசம் அதாவது ஹெக்ஸகன் வச்சு அந்த பிரிசம் வந்து பார்த்திருப்போம். இது வந்து என்னோட சேனலோட 21st வீடியோ. லேப் வீடியோஸ் வந்து போட்டுருக்கேன். அது வந்து என்னோட சேனல் வந்து 10th வீடியோவா நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிள் தான். ஸோ, இப்போ இது வந்து என்னன்னா, இந்த எப்படி டிரா பண்ணணுன்றதெல்லாம் வந்து பேசிக்காவே வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். இப்போ இத ப்ரொஜெக்ட் பண்ணி எப்படி பண்றதுன்னு மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, டைரக்ட்டா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ, இந்த குடுத்திருக்க இந்த டயகிராம் இந்த மாரி டயகிராம் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல குடுப்பாங்க. ஸோ, உங்களுக்கு குடுக்கும்போது நீங்க வந்து என்ன வரையணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் அதாவது எக்ஸ், ஒய் லைன் ரெஃபரன்ஸ் லைன் இருக்கும். அதுக்கப்புறம் விபி, ஹெச்பி ஹாரிசான்டல் பிளேன், வெர்டிகல் பிளேன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இந்த இது குடுத்திருப்பாங்க. இதுக்கான வேல்யூ வந்து 100 அவங்க எது வேணா குடுக்கலாம். 100 இன் டெர்ம்ஸ் ஆஃப் டயாமீட்டர். அதுக்கப்புறம் இதுக்கான லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரண்ட் வியூல வந்து இந்த சிலிண்டருக்கான லென்த் வந்து எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா, 150 குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் எம்டி அதாவது டெக்ஸ்ட் அதாவது டெக்ஸ்ட்ட யூஸ் பண்ணி எப்படி இந்த CADல வந்து இத வரைய வைக்கிறதுன்றது மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்கோம். என்னோட ஆல்ரெடி போன 2 வீடியோஸ்லயுமே வந்து இது எப்படி பண்ணணுன்றத நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா வந்து லைன வரைஞ்சுக்கிறேன். எக்ஸ், ஒய் லைன். ஸோ நான் என்ன பண்றேன் நான் என்ன பண்றேன், எக்ஸ், ஒய் லைன் வந்து ஒரு டிஃபரன்ஷியேட்காக நான் என்ன பண்றேன், சும்மா ஒரு கலர்ல மட்டும் வரைஞ்சுக்கிறேன். வரைஞ்சுட்டு எனக்கு அங்க சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் வந்து எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா வந்து 100 குடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன், சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் நான் கீழ என்ன பண்றேன் 100 சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 100க்கு நான் என்ன பண்றேன், ஒரு சர்க்கிள வந்து நான் வரைஞ்சுட்டு நான் என்ன பண்றேன், சென்டருக்கு அத மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாரி சென்டருக்கு மூவ் பண்ணிக்கிறேன். இந்த லைன வந்து நான் என்ன பண்றேன், கொஞ்சம் கீழ வந்து மூவ் பண்ணிக்கிறேன் அதே மாரி. ஸோ இந்த லைன இப்படி சென்டருக்கு மூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா, சிம்பிள் தான். நான் போன 2 வீடியோல பார்த்த மாரி, கீழ இருக்கிற அந்த டாப் வியூ நம்ம ரெஃபரன்ஸா வச்சு நம்ம ஃப்ரண்ட் வியூ வந்து வரைவோம். ஸோ நான் என்ன பண்றேன்னா, இங்க இருந்து அப் டூ திஸ் லைன் நான் வந்து ஒரு லைன் டிரா பண்றேன். அதே மாரி நான் என்ன பண்றேன், இங்க இருந்து அப் டூ திஸ் லைன் அதாவது இந்த லைன் தான் வந்து என்னன்னா, எக்ஸ், ஒய்லயே நான் எம்டெக்ஸ்ட்ல எப்படின்றத நான் நெக்ஸ்ட் சொல்றேன். இந்த லைன வரைஞ்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, மறுபடியும் ஒரு லைன் எடுத்து, இங்க இருந்து பேரலலா வித்தவுட் டச்சிங் த எக்ஸ், ஒய் லைன். இந்த எக்ஸ், ஒய் லைன் டச் பண்ணாம இல்லன்னா உங்களுக்கு எக்ஸ், ஒய் லைன் எம்ப்டி என்டர் எம்டி வந்து டெக்ஸ்ட் வர்றதுக்கான கமாண்ட் எம்டி என்டர். அதாவது இந்த இடத்துல வந்து எனக்கு எக்ஸ்ன்னு வரணுன்றனால இதுக்கான எவ்வளவு தூரம் அந்த இடத்த செட் பண்றேன். இங்க வந்து வேல்யூக்கான ஹைட் டெக்ஸ்ட்டுக்கான ஹைட்ட வந்து நான் என்ன பண்றேன் மாத்திக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. நான் என்ன பண்றேன் இங்க எக்ஸ் அப்படின்னு குடுத்து என்டர் பண்ணிட்டு, இது எனக்கு தேவையான இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இத வந்து இப்படி மாத்திக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னன்னா என்னோட ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ், ஒய் லைன். அதே மாரி இங்க போறேன். டெக்ஸ்ட்டுக்கான ஹைட்ட வந்து மாத்துறேன். இங்க ஒய். இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, எக்ஸ், ஒய் லைன். இது ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து இப்படி வரைஞ்சுட்டேனா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இந்த டாப் வியூ ரெஃபரன்ஸா வச்சு தான் ஃப்ரண்ட் வியூ வரைய போறேன். ஸோ இந்த லைன வந்து நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஸோ இஎக்ஸ் என்டர். இங்கருந்து இது வரைக்கும், இங்கருந்து இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, நான் என்ன பண்ணிடுறேன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இப்போ மேல வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து லைன் அதாவது மேல வந்து இதுக்கான இது. அதாவது இப்போ இது வரைஞ்சுட்டோமா, இப்போ இதுக்கான லென்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 150. ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ வரைய போறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், லைனுக்கான இத வந்து ப்ராப்பர்ட்டீஸ வந்து மாத்திட்டேன். டாட்டட் லைனா மாத்திட்டு, நான் என்ன பண்றேன், கீழ இருந்து ஃபர்ஸ்ட் அப் டூ திஸ் பாயிண்ட் வரைக்கும் நான் என்ன பண்றேன், ஒரு லைன போட்டு, மறுபடியும் நான் என்ன பண்றேன், இங்க இருந்து மேல 150 வரைக்கும் நான் என்ன பண்றேன், லைன் போடுறேன். இது 150 வரைக்கும் தான் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அதுக்கு மேலயும் வந்து இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், அதுக்கப்புறம் நான் நார்மல் லைன மாத்திட்டு நான் என்ன பண்றேன், அதே மாரி இங்க இருந்து மேல 150க்கு ஒரு லைன் போடுறேன். அதே மாரி இங்க இருந்து ஏன்னா இதுதான் வந்து அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ 150க்கு லைன போட்டுடுறேன். போட்டு முடிச்சுட்டு நான் என்ன பண்றேன், இங்க மேல வந்து இத குளோஸ் பண்ணிடுறேன். குளோஸ் பண்ணிட்டு இது வந்து என்னன்னா, இது ரெஃபரன்ஸ் லைன்ன்றனால நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து, இது வந்து கொஞ்சம் நீங்க எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். தப்பு இல்ல. ஸோ என்ன பண்ணீங்க, நீங்க இந்த டாட்டட் லைன் வந்து இப்படி மேல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த தப்பும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, எனக்கு இந்த லைன்ஸ்லாம் வந்து இதுக்கு தேவையில்ல அப்படின்றனால நான் என்ன பண்றேன், இந்த லைன்ஸ் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இங்க வர எக்ஸ்ட்ரா லைன நான் என்ன பண்ணிடுறேன், ட்ரிம் பண்ணிடுறேன். ஸோ ட்ரிம் பண்ணிட்டேன்னா எனக்கான டயகிராம் வந்து எனக்கு அவ்வளோதான் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதாவது வந்து சிலிண்டரோட டாப் வியூவும், ஃப்ரண்ட் வியூவும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து, இப்ப இங்க வரைஞ்சிருக்கேன். அதே மாரி நீங்க கீழயும் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து, இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து இதுக்கு வந்து எந்த டைமென்ஷனும் கிடையாது. இந்த லைன் அவ்வளோதான். இப்போ இது வரைஞ்சுட்டோம். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சிலிண்டர். அதாவது சிலிண்டரோட டாப் வியூ மேல வரைஞ்சிருக்கிறது வந்து ஃப்ரண்ட் வியூ.
இப்போ ஆல்ரெடி இப்ப டெக்ஸ்ட் எப்படி இது பண்றதுன்னு நான் என்னோட போன வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். நான் இப்பவே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லயே வந்து சொல்லியிருக்கேன் டெக்ஸ்ட் எப்படி பண்ணணும்னு. இப்ப அத யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்களான்னா வந்து, இப்ப இங்க இருக்கிற எல்லாமே உங்களால பண்ண முடியும். அதாவது இது இங்க பாருங்க. இது எக்சர்சைஸ் நம்பர் 21 லேப் அது உங்களால பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து உங்களால வந்து இந்த சிலிண்டர், இந்த ஏபிசிடி இது எல்லாமே வந்து பண்ண முடியும். ஸோ இப்ப அது எப்படி பண்ணலான்றத ஒரு தடவ நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டைமென்ஷன் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி டயாமீட்டர்லயே இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், டயாமீட்டர் இதுக்கான டயாமீட்டர் வந்து உங்க டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 100 குடுத்துரும். ஸோ அந்த 100 கரெக்ட்டா இருக்கு. ஸோ அடுத்தது வந்து இதுலருந்து போயிட்டு லீனியர் இதுக்கான இது 150 குடுத்தோம். ஸோ இதெல்லாமே வந்து நீங்க செக் பண்ணி காட்டணும் எக்ஸாம்லயோ, இல்ல நீங்க உங்களுக்கான செல்ஃப் ரெஃபரன்ஸ்ல. ஸோ 150 கரெக்ட்டா இருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி இது மொத்தத்தையும் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஸோ டெக்ஸ்ட் எம்டி என்டர் ஸ்பெசிஃபை த கார்னர். எனக்கு இங்க வந்து ஹைட் வந்து நான் மாத்திக்கிறேன் 20. எனக்கு வந்து இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா வந்து ஏபி அதுக்கப்புறம் பிக்யூ அதுதான் வந்து எனக்கு இங்க வர வேண்டியது. ஸோ நான் இங்க என்ன பண்றேன்னா வந்து ஏ பிராக்கெட்ல வந்து நான் என்ன பண்றேன் பி அப்படின்றத நான் எழுதிக்கிறேன். ஸோ கிளிக். எனக்கு இந்த சைடு அதாவது இந்த பாயிண்ட் வந்து ஏபி மறுபடியும் என்டர் குடுத்தீங்கன்னா பழைய கமாண்ட் உங்களுக்கு மறுபடியும் வரும். ஸோ இந்த இடத்த சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு ஹைட்ட வந்து மாத்துங்க. அப்புறம் பிக்யூ. இங்க நீங்க பிக்யூ அது வந்து என்னன்னா, எது வேணா குடுக்கலாம். நீங்க வந்து இங்க ஏ பிராக்கெட்ல பி தான் குடுக்கணும். இல்ல ஏ பிராக்கெட்ல 1 குடுக்கலாம். பி பிராக்கெட்ல அது அது வேணா குடுக்கலாம். அதே மாரி எப்பயுமே பிராக்கெட்ல இருக்கிறது வந்து என்னன்னா வந்து கீழ வந்து இருக்கணும். அதாவது என்னன்னா, இந்த சிலிண்டரோட கீழ் பாட்டம்ல வந்து என்னன்னா, அது வந்து போடணும். அது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னா வந்து, நம்ம வந்து டேஷ்ல டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அதே மாரி எப்படின்னா, அதே மாரி இங்க போடுங்க. போட்டுட்டு ஹைட்ட வந்து மாத்துங்க. 20 20 தான் குடுக்கணும்னு இல்ல. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் 20 குடுக்குறேன். பி டேஷ் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இப்படி வந்துரும். அதே மாரி இங்க பிராக்கெட்ல அவுட் சைட்ல இருக்கிறது வந்து மேல வரணும். என்டர் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. ஹைட் வந்து மாத்துங்க 20. அதுக்கப்புறம் வந்து ஏ டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக டேஷ். கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இது போயிடும். இத நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இத கிளிக் பண்ணி உங்களுக்கு எங்க வேணுமோ அங்க நீங்க டிராக் பண்ணி நகர்த்தி இப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இது டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்றோம்ன்றதெல்லாம் என்னோட போன வீடியோஸ்லயுமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிரியேஷன் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ நான் மொத்தம் எத்தன வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன்னா வந்து பிரமிட் போட்டிருக்கேன். அதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. அதுல நான் வந்து எல்லாமே எல்லா கான்செப்ட்டையும் இன் டெப்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இன்ஜினியரிங் கிராபிக்ஸோட. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரிசம் போட்டிருக்கேன். 3வதா வந்து பாத்தீங்கன்னா வந்து சிலிண்டர் போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரே எக்ஸர்சைஸ் தான். உங்களுக்கு வீடியோ வந்து லென்த்தா போயிடும்னால நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தனித்தனியா போடுறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோன். அதாவது இப்போ நீங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு கோன் இருக்குன்னா, அது எப்படி வரையணும்ன்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல சொல்றேன். அதாவது கோன் இருக்கும். அந்த கோன திருப்பி வச்சீங்கன்னா, அதுதான் வந்து அந்த திருப்பி வச்ச பகுதிய வந்து சேம் சர்க்கிள். அது வந்து கீழ வரும். மேல வந்து எப்படின்னா வந்து இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்ல வரும். அது எப்படி வரையணும்ன்றத வந்து என்னோட நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல சொல்றேன். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனி வீடியோவா பார்த்து புரிஞ்சீங்கன்னா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து கிரியேஷன் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ஆஃப் த கோன். அத வந்து நம்ம பார்க்க போறோம். சோ இது ஏதாவது வீடியோஸ் இருந்தா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ தேங்க் யூ.